இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு சூர்யா நடிச்சு மாமன் படம் எப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தாட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்துல சூரியனை வந்து மாமனா போட்ட கேரக்டர் வந்துட்டு நீங்க வேற யாரு போட்டிருந்தா வந்துட்டு இந்த படத்துக்கு ஏப்டா இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிரட்டி விட்டாருங்க சூரியன். நான் உண்மையா சொல்றேன். இதுக்கப்புறம் வர அப்கமிங் இந்த ஆக்டர்ஸ் இருக்காங்க சின்ன சின்ன ஆக்டர்ஸ் மாரி ரூரல் ட்ராமா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ரூரல் ட்ராமா பண்றப்போ அதுக்கு வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுங்களா. ஸோ அது வந்துட்டு இங்க இருந்து நம்ம எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை வந்து அவங்களுக்கு போட்டு காமிங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்துல சூரியனா போட்டிருக்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிக்ஷனரி அமையும். மிரட்டி விட்டுருக்காருங்க சார். நீங்க உண்மையா சொல்றேன், படம் ஸ்டார்டிங்ல இருந்து என் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு காமெடியும் பண்ணுவாரு, எமோஷனும் பண்ணுவாரு. பட் இருந்தாலுமே ரெண்டுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படத்துல நீங்க சூரியனா தவிர நீங்க வேற யாரை வந்து கரெக்டா வந்து இந்த கேரக்டரா போட்டிருந்தா வந்துட்டு அந்த அளவுக்கு பெர்சன் ஈக்குவலா இருக்குது. பட் இந்த படத்தை சூரியனா போட்டதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு சூப்பரா உண்மையா சொல்ற ஒரு இன்னசென்ட் கேரக்டரா வந்து பண்ணிருக்காரு. ஸோ அவரை பார்த்தாலே பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து சிரிப்பு வருது, ஒரு டைம் பாத்தீங்கன்னா அவரை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. அவர் கண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு அழுவு வந்துருது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா அது எப்படி பண்ணாருன்னே தெரியல. ஒரு சில சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டயலாக்கே பேச மாட்டாரு. ஜஸ்ட் வந்து உட்காந்துட்டு வந்து அவர் கண்ணுல இருந்து தண்ணி வரும். அதை பாக்குறப்போ நம்ம ஒரு ஆடியன்ஸா பாக்குறப்போ நம்ம கண்ணுல இருந்து ஒரு தண்ணி வரும். ஸோ அந்த கண்ணிலே வந்து நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டு கண்ணிலே வந்து அழகா வந்து ஆடியன்ஸ் வந்து கன்வே பண்ணிருக்காரு. ஸோ உண்மையை வந்து செம்ம சூப்பரா அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய சீன்ஸ் வந்து பண்ணிருக்காரு. இந்த சூரியன் அந்த படத்துல போட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லுவேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, சுவாசிகா இருக்கட்டும், அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு லபர் வந்து நடிச்சிருப்பாங்க. அட்டகத்தி தினேஷ்க்கு வந்து வைஃபா பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களா இருக்கட்டும், ஐஸ்வர்யா லட்சுமியா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ராஜ்கிரனாவா இருக்கட்டும், ராஜ்கிரனுக்கு வைஃபா வந்து ஒன்று பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களா இருக்கட்டும், சூரியோட அம்மாவை ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க. அவங்களா இருக்கட்டும், நிறைய கேரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சும்மா எல்லா கேரக்டர்ஸை போட்டு சும்மா வந்து திணிக்காம நானும் வந்து நிறைய கேரக்டர்ஸ் போட்டு நிறைய படம் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம எல்லா ஒரு கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளவு சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டருமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளே போற ஃப்ளோல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துதான் வந்துட்டு இந்த படத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா பட்டுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ படம் பார்த்து முடிச்ச வரப்போ வந்துட்டு ஓகே இவங்க கேரக்டர் சூப்பரா இருந்துச்சுல, இவங்க கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் பத்தி வந்து நம்ம மனசுல வந்துட்டு அழகா பதிகிற மாதிரி ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமி பாத்தீங்கன்னா சில எமோஷன் சீன்ஸ் பாத்தீங்கன்னா சூரியனை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்டா ஈக்குவலா சூரியனை வந்து என்ன பண்றோம் அது வந்து ஈக்குவலண்டா வந்து கரெக்டா வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து பண்றாங்க. ஸோ அவங்களா இருக்கட்டும், சூரியனோட அக்கா வந்து பண்ணிருப்பாங்க சுவாசிகா, அவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு படம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள பார்த்தாலே அழுவு வந்துடும். அவங்க ஒண்ணுமே பேச மாட்டாங்க. சூரியனை எப்படி வந்து அவர் பேசாமலே வந்து கண்ணுல தண்ணி வர வச்சிருவாரோ அவங்க வந்து சுவாசிகா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க சிச்சுவேஷன் அவங்க அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிம்பிளான ஒரு சீனை வச்சு சொல்லியிருப்பாங்க பாருங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு கண்ணு வருங்க. ஸோ ஒரு நார்மலா வந்து ஒரு ஜென்ரல் நீங்க பாக்குறப்போ கண்டிப்பா வந்து அந்த ஒரு சீனே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் சீனே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அவங்க வந்து எதுவுமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இம்பாக்ட் ஆயிரும். ஸோ அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களா இருக்கட்டும், ராஜ்கிரனா இருக்கட்டும், அவர்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவரெல்லாம் வந்து சொல்லவே வேணாங்க. அந்த மனுஷெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து ஜுஜிபி மேட்ரு. அவர் இதெல்லாம் வந்து வேற மாதிரி ஸ்கோப் பண்ணிருக்காரு. ஸோ படம் முடியிறப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து ராஜ்கிரண் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்துட்டு படம் முடியிறப்போ நம்மளுக்கு தோணும். ஸோ அவங்களா இருக்கட்டும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படத்துல எனக்கு ரெண்டாவது பிடிச்ச விஷயமே. இந்த படத்தோட எமோஷன் சீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து ஒரு துளி கூட வந்துட்டு இது வந்து ஓவர் டோஸா இருக்கு, இது வந்து ரொம்ப ஓவர் எமோஷனலா இருக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணாம நீங்க வந்து சீட் எஜ்ல இருந்து உட்காந்து உங்களுக்கு கண்ணு வந்து அப்படியே கலங்க வைக்கும். அப்படிப்பட்ட எமோஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வந்துட்டு முக்கிய காரணம் அந்த டைலாக்ஸா இருக்கட்டும், அந்த டைலாக் டெலிவரி பண்ற அங்க இருக்கிற அந்த போட்டிருக்க அந்த கேஸ்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால மட்டும்தான் நிறைய சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் வந்து சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சும்மா காமெடிக்கு வந்துட்டு சும்மா வந்துட்டு போகாம வந்துட்டு அந்த எமோஷன் சீன்ஸ்க்கு வந்து நிக்கிற மாதிரி அப்படியே மனசுல பதிகிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த எமோஷன் சீன்ஸை அவங்க ஸ்டைல வந்து டைலாக்கா வந்துட்டு அழகா டெலிவரி பண்ண விதமா இருக்கட்டும், ராஜ்கிரன்ஸரா இருக்கட்டும், சுவாசிகா இருக்கட்டும், ஐஸ்வர்யா லட்சுமியா இருக்கட்டும், சூரியனாவா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டைல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் வந்து கன்வே பண்ண விதமா இருக்கட்டும், அது எழுதின டைலாக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா அவ்வளவு பியூரா வந்துட்டு அந்த ஹார்ட் வந்து டச் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைலாக்கு உண்மையுமே சூப்பரா இருந்துச்சு. எமோஷன் சீன்ஸ் வந்துட்டு எங்கேயுமே ஓவர் டோஸா போச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தோணாம கண்டிப்பா சீரியல் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஒரு பக்காவான எமோஷனல் டிராமாவா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா எமோஷன் வந்து ஃபுல்லா வந்து பூம் வந்து விளையாடி இருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன பையன் இருக்கு. ஸோ டெக்னிக்கலி இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் இல்லைனாலுமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ ஒரு ரூரல் டிராமா படத்துக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து ப்ராப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த மியூசிக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்ணு வந்து அப்படியே அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ வேற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சில எமோஷன்ஸ் சீன்ஸ் எல்லாம்
பேக்ரவுண்ட் ஸ்கோரே போட்டிருக்க மாட்டாங்க. பட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த போடாம இருந்ததுனால தான் அந்த சீன் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ சோல்ஃபுல்லா வந்து வந்திருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் பீட் சம்மந்தப்பட்ட அந்த சவுண்ட் டிசைனா இருக்கட்டும், அந்த ஸ்டார்ட்டிங் வந்துட்டு ஏற்கனவே ஸ்னேக் பீக் விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, மாமனோட அந்த சூரியனா வந்துட்டு குழந்தை அவரோட அவங்க அக்காவோட குழந்தை வந்துட்டு அதோட ஹார்ட் பீட் கேட்கறதா இருக்கட்டும், அதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூர்யாவும் பிக்டு, அங்க இருக்கிற ஆக்டர்ஸும் பிக்டு, அங்க இருக்கிற மியூசிக்கும் பிக்டு, அங்க இருக்கிற சவுண்ட் டிசைனும் வந்துட்டு பிக்டா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்குது. ஸோ அது வந்து சூப்பரா அந்த சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்தீங்கன்னா வந்து மனக்கட்டு அந்த சவுண்ட் டிசைன் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாசிட்டிவ் பட்ட விஷயமே. இந்த படத்தை அப்படி என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு வந்து அழகா ஸ்டோரி பில்ட் பண்ணி அதை ஏற்ற மாதிரி எமோஷனல் சீன்ஸ் பண்ணாங்களோ, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு எமோஷனலா போயிட்டாங்க. ஸோ ஸ்டோரிக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா ஃபோக்கஸ் பண்ண தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டா அந்த ஒரு கான்ஃபிளிக்ட்டை கொண்டு வந்து அதை அழகா வந்து எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கான்ஃபிளிக்ட்டே மறந்து வேற என்னமோ சீன்ஸை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா ராஜ்கிரண் ஃபேமிலி காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சூரிய அண்ணாவனா ஐஸ்வர்யா லட்சுமியோட அவங்க லைஃப் வந்து அது ஒரு சாங் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாக்குறப்போ வந்துட்டு ஓகே புரியுது, அது வந்து லைக் ஒரு ஃபேமிலி டிராமாவான்றதுனால வந்து எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே அது இன்னும் கொஞ்சம் ட்ரீம் பண்ணிருக்கலாமான்னு தோணுச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த எமோஷனல் டிராமா வந்து செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டோரியில ஃபோக்கஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோரி வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாம இருந்தது வந்துட்டு எனக்கு இந்த படத்துல மைனஸா பார்த்துச்சு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முழு படம் பார்த்து வந்து ஒரு ஃபீல் கிடைச்சிருச்சு. ஸோ அது வந்துட்டு இன்டர்வல் பாத்தீங்கன்னா வந்துட்டு வேற ஒரு ரைட்டிங் பண்ணி அது இன்டர்வல் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறப்போ பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போனுச்சு. பட் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கிறப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா இன்னும் லென்த்தியா வந்து எனக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 12 மினிட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ட்ரீம் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு 2 மணி நேரம் 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு 30 நிமிஷம் தான். அதுவே வந்து ஒரு கிறிஸ்பான ரன் டைம் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய அந்த ஸ்டோரியை விட்டு நிறைய ஃபோக்கஸ் பண்ணதா இருக்கட்டும். ஸோ அந்த லென்த்தியான ஒரு சீக்வன்ஸ் அந்த சும்மா நார்மலான ஒரு சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளவு பெருசுக்கு வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தவிர்த்திருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து 2வது மைனஸ். 3வது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு அழகா வந்து எமோஷனலா அழகா ஸ்டோரியா ஒரு கொமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை வந்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்களோ, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்த்து வராங்க அப்படின்றது பண்ணியிருந்தாங்களோ, செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு டிராமட்டிக்கா வந்து போயிடுச்சு. ஒரு டிராமா மோட்ல போயிருச்சு. ஸோ நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இழுத்தடிச்சு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா வந்துட்டு செகண்ட் ஹாஃப் பாக்குறப்போ கொஞ்சம் டிராமா மோட்ல போற மாதிரி. ஸோ அது வந்து கரெக்டா இன்னும் ப்ராப்பரா இன்னும் வேற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஆனா வந்துட்டு மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ அது டெஃபினட்டா வந்துட்டு இந்த டிராமா மோட் போனோமே கண்டிப்பா அந்த எமோஷன்ஸ் வந்து சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பிடிச்சிரும். ஸோ இவ்வளவுதான் நம்ம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ். நீங்க ஒன்னும் இந்த படத்தை வந்து பாக்க அப்படின்னா வந்துட்டு நான் சொன்ன நெகட்டிவ்ஸ் வந்துட்டு மைண்ட்ல வந்து ஏத்திக்காம ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா கிரிட்டிக்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெருசா பிடிக்கும் தெரியல. பட் கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு என்டர்டைன்மெண்டா வந்து ஒரு எமோஷனலா ஒரு படம் பார்க்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து தாராளமா இந்த படத்தை கண்டிப்பா புக் பண்ணி ஒரு நல்ல ஸ்கிரீன்ல போய் அந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா படம் முடிஞ்சு வெளியே வரப்போ ஒண்ணு உங்க உங்க மனசுல ஒரு சிரிப்பு ஒரு எமோஷன் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கண்ணு வந்து தண்ணி வரும். ஸோ அப்படிப்பட்ட 2 எமோஷனை பேலன்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் நண்பா.